வெல்கம் டு ரெஸ்லிங் ரிமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் இல்லை, பிளட் லைன் அண்ட் ஜட்மெண்ட் டே ரெண்டு பேர்த்துக்குமே இருக்கிற ஒரு கம்பேரிசன். இப்போ என்ன ஸ்டோரி ஓடுது, எதுக்காக ஒரு நாள் உங்கள் ஸ்டோரியை அதாவது இப்படி கொண்டு போய்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்ப்போம். இது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா பார்ட் 2க்காக வெயிட். இன்றைக்கான கொஸ்டின் என்ன, பிளட் லைனா ஜட்மெண்ட் டேவான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என்னென்னா, இன்றைக்கி வந்து பிரேவ் ஒயிட் இறந்து போய் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. அதாவது எப்படி ஆச்சுன்னே தெரில. இப்போ தான் என்னமோ அவர் என்னமோ இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போதைக்கு அங்கிள் அவுடி இருக்கனால எனக்கு அங்கிள் அவுடினா ப்ரோ டேலாஸ்னே தெரில, ப்ரோ வெயிட் தான் தெரியுது. அவரோட பெர்ஃபெக்ட் ஸ்டோரியில் முன்னாடி பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். அந்த லைட் வெஸ்டர்து ஃபிண்டு, அப்புறம் போனோட ஃபிண்டு, ஏகப்பட்ட கேரக்டரு. இப்படி ஒரு மனுஷனை நம்மளால் திருப்பி WWE பார்க்க முடியுமான்னு தெரில. அப்படி ஒரு நல்ல கேரக்டரு. 36 வயசுலே ஹார்ட் அட்டாக்னால இறந்து போயிட்டார். அவர் உண்மையிலே ஒரு சேடாக நியூஸ் தான். ஆல் ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரிக்கோ இது ஒரு சேடான நியூஸ் தான். உண்மையிலே அவருக்காக ஒரு ரிப் பிரேவ் ஒயிட் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். ஸோ ஓகே, ஸ்டார்ட் த பிளட் டீம். அதாவது பிளட் லைன் ஸ்டார்ட் ஆன டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சம்மர் ஸ்லாம் 2021 தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ வந்து ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆனார். அந்த டைட்டிலுக்கு ஆசைப்பட்டார். பே பேக்கில் கான்ட்ராக்ட் சைன் பண்ணி ட்ரிபிள் மேட்ச் ஆக்கி இந்த இதில் ஒரு நியூ யூனிவர்சல் சாம்பியன் ஆனார். அதுக்கப்புறம் பிளட் லைன் வந்து ரீயூனியன் பண்ணார். அதாவது ஜிம்மி அண்ட் ஜெய் உசோவை ரீயூனியன் பண்ணார். 2 பேருமே சேர்த்து அகைன் இந்த டீமை உருவாக்குறது இப்போ தான். இது ஃபுல்லாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அடுத்து ஜட்ஜ்மெண்ட் டே உருவாக்குனது எப்படின்னா, எஜ்ஜு தான் உருவாக்குனார் ஜட்ஜ்மெண்ட் டேவை. எஜ்ஜு ரியாரிஃபிங்காக ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது. அடுத்து வந்து டேமியன் பிரிஸ் அந்த டைமில் பீக்கில் இருந்தார். இவங்க 3 பேர் சேர்ந்து ஜட்ஜ்மெண்ட் டேன்னு ஒரு டீம் உருவாக்கி அதில் இருந்தாங்க. அந்த டீமுக்கு அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைப் இல்லை. ஆனால் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் சம் பிரேக். அதாவது எப்பயுமே ஒரு டீம் ஸ்டார்ட் பண்ணால் அதில் ஒரு சின்ன பிரேக் இருக்கும். அதாவது என்னென்னா, அதில் ஒரு ஆள் இருப்பாங்க. நம்ம அதில் ஜே உசோக்கு வந்து பிடிக்காது. பிளட் லைன் இருக்கிறது ஜே உசோக்கு பிடிக்காது. ஜிம்மி உசோ வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஐ குவைட் மேட்ச் நடந்துச்சு. ரோமனுக்கும் ஜே உசோக்கும் ஹெலினஸ் இல்லை. ஜிம்மி உசோ வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட தம்பிகிட்ட சொல்லி, நீ என்னை காப்பாற்றணும்னா இந்த ஐ குவைட் பண்ணு அந்த மாதிரி சொல்லி நம்ம ஜே உசோ வந்து ஐ குவைட் பண்ணியிருப்பார். இந்த டைமில் என்னாச்சுன்னா, நம்ம பிரேக் ஆச்சு. நம்ம டீம் கேப்டனே மாற்றிட்டாங்க. அதாவது ஜட்ஜ்மெண்ட் டேயில் டேமியன் பிரிஸ் வந்து நம்ம எட்ஜை அட்டாக் பண்ணி நியூ ஜட்ஜ்மெண்ட் டேவோட கேப்டனாக நம்ம ஃபின் பாலரை வந்து அங்கீகரித்தாங்க. அது ஃபின் பாலர் வந்து அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டேவை எடுத்துக்கிட்டாரு. அதாவது எட்ஜுக்கிட்ட இருந்து. அடுத்து நெக்ஸ்ட்டு ஆட் சூப்பர் ஸ்டாராக என்னென்னா, அந்த டைமில் ஜே உசோக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு இல்லை. பிளட் லைன் கூட சேரணும் விருப்பமே கிடையாது. ஜிம்மி உசோ தான் ஃபோர்ஸ் பண்ணி பேசி எப்படியோ ஒரு சில மேட்சஸ்க்கு அப்புறமா சம்மதிக்க வச்சிட்டாரு நம்ம ஜே உசோவை. அகைன் சேர்ந்து இவங்க எல்லாருமே அப்போ தான் நம்மளாம் ஒரு குடும்பம், நம்மளாம் ஒன்றா சேர்ந்தோம்னா யாராலையும் ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் அசைக்க முடியாதுன்னு சொன்ன மாதிரி அப்போ வந்து சேர்ந்துட்டாங்க 2 பேருமே. சேர்ந்து நம்ம பிளட் லைன் உருவாகுச்சு அந்த டைமில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேமஸ் ஸ்டுடியோ கூட ஸ்டோரி போச்சு. ஜட்ஜ்மெண்ட் டேக்கும் ரேமஸ் ஸ்டுடியோக்கும் டாமினிக் மிஸ்டீரியோ ஸ்டோரி போச்சு. அப்போ மாமி ரியா வந்து பார்த்திங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட் டேல நீ ஒரு ஆள் சேரணும், அதனால நீ என்னை பார்த்து பயப்படாதா அந்த மாதிரி சொல்லி கடைசியில் அவங்க அப்பாவுக்கு எதிராக நிப்பாட்டி ரெசல்மேனியாவோட மேட்ச் வச்சு அதாவது அவங்க அப்பாவே அடிக்க வச்சிட்டாங்க மாமி ரியா ஃப்ரீ. அப்படி ஒரு கன்ஃபியூஷன் பண்ணி நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ டீம்லேருந்து எடுத்துக்கிட்டாங்க. அதாவது ஜட்ஜ்மெண்ட் டேல இன்னொரு ஆளாக வந்து சேர்ந்துட்டார் டாமினிக் மிஸ்டீரியோ. அப்பாவே அடித்து அவங்க ஃபேமிலியில் ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை உண்டாக்கி ஜட்ஜ்மெண்ட் டேல டாமினிக் மிஸ்டீரியோ சேர்ந்துட்டார். இன்க்ரீஸ் த பவர் ஆஃப் டீம். அதாவது இன்க்ரீஸ் த பவர் ஆஃப் டீம்னா, அந்த டீம் பிளட் லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மணி இந்த பேங்க்கில் ரோமன் ரெயின்ஸ்க்கு ஹெல்ப்னால ஒரு டாக் டீம் மேட்ச் பண்ணி கடைசியில் ஸ்மாக் டவுன் டாக் டீம் சாம்பியனாக ஆனாங்க. ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிராக் லெஸ்னரை திருப்பி வந்து பிராக் லெஸ்னர் சம்மர்ஸ்லாமில் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி லைன் கொண்டு வந்து கடைசியில் பிராக் வந்து நம்ம டே 1ல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணி ரோமன் வர்சஸ் டைட்டில் எப்படியோ மேட்ச் கொண்டு வந்து ரெஸ்ல்மேனியா 38ல் ரோமன் ரெயின்ஸ் நியூ அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியனாக 2 டைட்டிலுமே வின் பண்ணி இது வரைக்கும் ரெக்கார்ட் படைச்சார் ரோமன் ரெயின்ஸ். நெக்ஸ்ட்டு தான் ஜெயிச்ச மாதிரி தன்னோட தம்பிகளும் அன்டிஸ்பியூட்டட் டாக் டீம் சாம்பியன் ஆகணும்னு சொல்லி ஸ்மாக் டவுனில் எப்படியோ மேட்ச் புக் பண்ணி அந்த மேட்ச்சை வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் சூழ்ச்சியால் ஜெயிக்க விட்டாங்க. நியூ அன்டிஸ்பியூட்டட் டாக் டீம் சாம்பியனாக தன்னோட யூசர்ஸ் வந்து அகைன்ஸ்ட். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க டீமே அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாக இருந்தாங்க 2 பேருமே. அதாவது டீம் டாக் டீமும் அவங்கள்ட்ட தான் இருந்துச்சு. யூனிவர்சல் சாம்பியன், வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன், ராவோட பிராண்ட் சாம்பியனும் ஸ்மாக்டவுன் பிராண்ட் சாம்பியனும் ரோமன்ட்டு தான் இருந்துச்சு. இதுக்கு ஹைப் வேறு லெவலில் எகிருச்சு. ஜட்ஜ்மெண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாமி தான் தன்னோட அவங்க ரா உமன் டிவிஷனை வின் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் டேக்குள்ளே வந்து சாம்பியனை கொண்டு வந்தாங்க. அதாவது உமன் டிவிஷனில் மாமி வந்து வின் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் டேயில் சாம்பியனை கொண்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டேமியன் பிரிஸ் வந்து
மிஸ்டர் மணி இந்த பேங்க் வின்னர் ஆனாங்க. 2023ல் மிஸ்டர் மணி இந்த பேங்க்கை வின் பண்ணாங்க. வின் பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா அவங்க டீம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஜட்ஜ்மெண்ட்டுனா அவங்களோட பவரை காட்ட ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு ஆளுமே டிஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சாங்க. மாமி ரியா ரெஃப்ரி கேர்ள் டிவிஷனில் மொத்தத்தையும் ஸ்மாஷ் பண்ணி விட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகெயின் ஆட் சூப்பர் ஸ்டார் ரோமனுக்கும் ட்ரூ மேக்கின்டையருக்கும் ஒரு ஸ்டோரி லைன் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஆஃப் த கேஸ்டில். அது வந்து ட்ரூ மேக்கின்டையரோட ஒரு ஏரியா, அதாவது ட்ரூ மேக்கின்டையரோட அவங்க பிறந்த ஊர். அதனால் ட்ரூ அதிக சான்ஸ் வின் பண்ண இருக்கனால சூழ்ச்சினால சோலோ சிக்கோவா கொண்டு வந்தாங்க. சோலோ சிக்கோவா ரோமன் ரெய்ம்ஸை வின் பண்ண வச்சிட்டார். வின் பண்ணக்கப்புறமா ரோமன் ரெய்ம்ஸும் சோலோ சிக்கோவா ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கும் போது என்ன சொன்னார்னா, அடுத்த பிளட் லைன் நான் இல்லைன்னா அந்த இடத்த நீ தான் பார்த்துக்கணும், ஆனால் இப்போதைக்கு என்ன நீ எக்னாலஜ் மீ பண்ணணுன்னே சோலோ சிக்கோவா எக்னாலஜ் மீ மை ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெய்ம்ஸ் சொல்கிறாரு. அது என்னன்னா, ஜட்ஜ்மெண்ட் டேவும் பிளட் லைனு ஒரு டைம் ஃபேஸ் டு ஃபேஸ் நின்றாங்க மண்டே நைட்ரால். அதாவது இது மட்டும் நம்பவே முடியல. அந்த டைமில் ஓவர் லெவலில் ஒரு ஹைப்பாக இருந்துச்சு. ஜட்ஜ்மெண்ட் பிளட் லைன் பேசிக்கிட்டு இருக்கும்போது இது எங்கள் ரூல், இது எங்கள் ஏரியா அப்படின்ட்டு ஜட்ஜ்மெண்ட் டே உள்ளே வந்தாங்க. அந்த டைமில் வேறு லெவல் ஹைப்பாக இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேத்துக்கான மேட்ச் நடந்தால் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது நடக்கலை. ஆனால் ஃப்யூச்சரில் நடக்க அதிக சான்ஸ் இருக்குது. ஆனால் வேறு லெவல் மூவ்மெண்ட் தாங்க இது. அடுத்து ஆட் சூப்பர் ஸ்டார்னோடனே இது வந்து பார்த்திங்கன்னா பிளட் லைனுக்கு ஒரு ட்விஸ்ட்டு. செமிசைனை வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க பிளட் லைனுக்கு. ஒரு சில ஜட்ஜ்மெண்ட்லாம் அப்புறமா நீ வந்து கெவின் ஓன்ஸ் அட்டாக் பண்ணணும், உன்னோட ஃப்ரெண்ட். அந்த மாதிரி அதாவது செமிசைன் வந்து தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான கெவின் ஓன்ஸை அட்டாக் பண்ணி ரோமன் ரெய்ம்ஸை வின் பண்ண வச்சனால நம்ம செமிசைன் மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ரோமன் ரெய்ம்ஸை நம்பினார், நீ ஹானரி பூஸ் அப்படின்னாரு. அதே மாதிரி தான் டாமினிக் மிஸ்டீரியோ ஜட்ஜ்மெண்ட் டே வந்து மாமி ரியா ரெஃப்ரி பேச்சை கேட்டு தன்னோட அப்பாவான ரே மிஸ்டீரியோவை அட்டாக் பண்ணாங்க. அட்டாக் பண்ணனால தான் ரே மிஸ்டீரியோவுக்கும் அந்த ஜட்ஜ்மெண்ட் டேக்கும் டாமினிக் மிஸ்டீரியோ பற்றி ஒரு சில அபிப்பிராயங்கள் நல்ல விதமாக இருந்துச்சு. அதனால என்ன பண்ணாங்கன்னா, டாமினிக் மிஸ்டீரியோக்கு ஒரு சாம்பியன்ஷிப் வேறு ஃபியூச்சரில் கொடுத்தாங்க NXT மூலிமா. அதனால டாமினிக் மிஸ்டீரியோட ஹைப் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஆச்சு. பிரேக்கப் ஸ்டார்டிங், அதாவது பிளட் லைனில் ஒரு சில ஜட்ஜ்மெண்ட் மூலிமா ஹானரி பூஸான செமிசைனை கொண்டு வந்தாங்க. செமிசைன் வந்து பார்த்திங்கன்னா கெவின் ஓன்ஸை அட்டாக் பண்ண சொன்னப்போ ராயல் ரம்பிளில் ரோமன் ரெய்ம்ஸை அட்டாக் பண்ணியிருப்பார். அப்போ தான் பிளட் லைன் வந்து பிரேக் ஆனதுக்கு ஃபஸ்ட்டு காரணமே நம்ம செமிசைன் தான், ஹானரி பூஸ் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எலிமெண்ட் சாம்பரில் ரோமன் வர்சஸ் செமிசைனுக்கான மேட்ச் நடக்கும்போது நம்ம ஜே உசோவுக்கும் செமிசைனுக்கும் ஒரு சில ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். அதனால் வந்து ரோமன் ரெய்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேரை கொண்டு அவன் நட்டுறாங்கன்னே அவர் அடிக்கவே மாட்டார், யோசிச்சுக்கிட்டு இருப்பார். ஏன்னா அவன் வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருந்தான். அப்புறம் ரோமனுக்கும் ஜே உசோவுக்கும் ஒரு சில ஃபைட் ஆயிரும். அது போக என் அண்ணனே அடிக்க வர அப்படின்னு ஜிம்மி உசோ வந்து பார்த்திங்கன்னா நான் அட்டாக் பண்ணிடுவார் ரோமன் ரெய்ம்ஸ் அட்டாக் பண்ணோன்னே ஜிம்மி என்ன சொல்லுவார்னா, நீ என் கூட ஏறி நம்மளாம் ஊசோஸு அவன் கிடக்கிறான், அந்த மாதிரி வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ஸ்டோரி லைன் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேவும் அட்டாக் பண்ணிடுவான் ரோமன் ரெய்ம்ஸை. அட்டாக் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவில் வார் நடத்துவாங்க. சிவில் வார் நடத்தினதுக்கப்புறமா நம்ம ஜே உசோவுக்கு டைட்டில் மேலே ஆசை வந்துடும். வந்து என்னென்னா ரோமன் வர்சஸ் ஜே உசோக்கான ஒரு டைட்டில் மேட்ச்சுக்கும் ஃபஸ்ட்டு சிவில் வார் தான் நடக்கும். சிவில் வார் வந்து வேறு லெவலில். அந்த சிவில் வாரில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ரோமன் ரெய்ம்ஸ் வந்து ரோமன் ரெய்ம்ஸ் சோலோ சிக்கோவா வர்சஸ் ஜிம்மி அண்ட் ஜே உசோ மேட்ச். அந்த மேட்ச்சில் மணி இந்த பேங்க்லேயே ஒரு மெயின் ஈவெண்ட் தான், தரமான மெயின் ஈவெண்ட்டு. இந்த மேட்ச்சில் நம்ம ஊசோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ரெய்ம்ஸை பின் பண்ணி விட்ருவாங்க. பின் பண்ணி ரோமன் ரெய்ம்ஸோட ரெக்கார்டை பீட் பண்ணி விட்ருவாங்க. அந்த டைமில் ஜட்ஜ்மெண்ட் டேக்கு எந்த பிரேக்கப்பும் இல்லை. ஜட்ஜ்மெண்ட் டே அந்த டைமில் பிரேக்கப் இல்லாமல் ஸ்ட்ராங்காக தான் இருந்தாங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடும்பா. வீடியோ லென்த்தாக போகிறனால ஒரு 8 நிமிஷம் தான் ஒரு மனுஷனால் பார்க்க முடியும். அதனால பார்ட் 2 வீடியோ வந்து மேக் பண்ணுறோம். அடுத்த சண்டே இல்லைனா எப்போன்னு சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.